ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நண்பர்களே, நிறைய பேர்த்துக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், சிம்பிள் பாஸ்ட்டு இதுதான் அதிகமாக ஆங்கிலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இது வழக்கம் தான். ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன். இப்போது அதை எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதாவதுங்க சும்மா டென்ஸ் ரிலேட்டடாகவே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. அதை நான் சொல்லியும் தர போகிறது இல்லை. ஏன்னா ரூல்ஸை மட்டுமே வச்சு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட்லாம் பழகணும் அப்படின்னா ஜென்மத்துக்கு பேச முடியாது. எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எது உங்களுக்கு பேசுகிறதுக்கு போதுமானது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் என்ன பேசிடுவீங்க. ஓகே ரைட். நான் டிலே பண்ண விரும்பலை, டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் இந்த 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான ஒரு சில V1 V2 எழுதியிருக்கேன். V1 அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டுங்க, V2 அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம், வேர்போட செகண்ட் ஃபார்ம். இந்த பொதுவாகவே நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் எல்லாமே இர்ரெகுலர் வேர்ப். அது என்ன இர்ரெகுலர்? ரெகுலர் அப்படின்னா வெறும் ED அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பேஸ் வேர்ப்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் வாக் அப்படின்னா வாக்ட், ஜம்ப் அப்படின்னா ஜம்ப்ட், அவ்வளோதான். ஆனால் இர்ரெகுலர் வேர்புனா V1ல் ஒன்று இருக்கும், V2ல் ஒன்று இருக்கும், ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும். சி, சா, கோ, வெண்ட். எதற்கு நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான இர்ரெகுலர் வேர்பை தான் நம்ம அதிகமாக எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லா வேர்பு கூட ED போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது. இது இர்ரெகுலராக இருக்கிறனால தான் ஒரு சில நேரங்களில் என்னடா போடுறது, இது வருமா அது வருமானிங்கிற குழப்பம் வரும். அதனால் இந்த பர்டிகுலர் திங்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஒன்று. அடுத்து இன்னும் வேணால் நான் ஒன்று பண்ணுறேன். இந்த முக்கியமான எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவையான வேர்போட ஃபார்மெட்டை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே இவங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நவுன் கூட வரக்கூடிய ஒரு பெயர் குழுமம். ஓகே, ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட். அதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் பாருங்களேன். எப்படி? ஹீ ஸ்பீக்ஸ் வெல். ஹீ அப்படிங்கிறது இந்த நபர். ஓகே, ஸ்பீக் அப்படிங்கிறது V1. ஆனால் ஸ்பீக் அப்படிங்கிற இந்த வார்த்தை கூட எஸ் ஏன் சேர்த்துறோன்னா, ஹீ, ஷீ, இட் இந்த 3 இடத்துலையுமே வரக்கூடிய வேர்ப் 1 கூட நம்ம எஸ் சேர்க்கணும். புரியுதுங்களா? இந்த நபர்கள் இவங்க கூட பிளெயின் V1 மட்டும் சேர்த்தா போதும். அதாவது ஐங்கிறது ஐ கோ, வி சி, யூ ரைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவங்ககிட்ட சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கோஸ்ன்னு சொல்லணும், ஷீ கோஸ்ன்னு சொல்லணும், இட் சீஸ்ன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். இங்கே பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ் வெல். அவன் நன்றாக பேசுகிறான். ஓகே, அவன் நன்றாக பேசுகிறான். அதாவது இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்லேஷன் என்னவாக இருக்கும் தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி நின்று நல்லா பேசுகிறேன் அப்படின்னா உங்களோட இந்த ப்ராப்பர் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டு, பேசிக் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி சொல்லுவீங்கன்னா, ஹீ ஸ்பீக்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நான் பேசுகிறத பார்த்துட்டு ஹீ ஸ்பீக்ஸ் வெல், டேவிட் ஸ்பீக்ஸ் வெல் அப்படின்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல அது யூஸ் பண்ணுறது கரெக்டானு கேட்டால் தப்பு, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் வழக்கமாகவே நல்லா கவனிக்கணும். எப்படி? நான் ரெகுலராகவே நல்லா பேசுகிறது நீங்கள் கவனித்து அவன் நல்லா பேசுகிறான்டா அப்படின்னு நான் எவ்ரிடே கம்யூனிகேஷன் இல்லாட்டி எவ்ரிடே நான் பண்ணக்கூடிய செயலை நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்கன்னா தான் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை விட்டு போட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்போ மட்டும் நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா ஹீ ஸ்பீக்ஸ் வெல்னு சொல்லக்கூடாது. சொன்னால் தப்பு. அதாவது ஹீ ஸ்பீக்ஸ் வெல் எப்பெல்லாம் இதை பிளெயினாக போடுறீங்களோ அப்போல்லாம் அது ரெகுலராக நடக்கிற திங்ஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரெகுலராக
திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ், அதை நம்ம மாற்ற முடியாது, கைண்ட் ஆஃப் ஹேபிட்டு. அப்போது நீங்கள் பொத்தாம்போதும் நல்லா பேசுகிறான்ப்பா அப்படின்னு அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் நடக்கிற விஷயத்த மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஒருத்தங்க நல்லா ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிக்கணும். ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறாங்க நல்லா ஸ்டேஜில், அந்த மூமெண்ட்டில் தான் நீங்கள் அவங்க டான்ஸ் ஆடுறதே பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஏய் சூப்பராக டான்ஸ் ஆடுறாடா அப்படின்னு வாயில் இந்த தமிழ் சென்டென்ஸ் வருது. இதுதான் மைண்டுக்குள்ளே இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி ஷீ டான்ஸஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த இடத்துல தப்பு. ஏன்னா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறதை நீங்கள் அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, இதுக்கு அடுத்து பார்க்க போகிறதும் கிடையாது. அந்த டைமில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஷீ டான்ஸஸ் வெல்னு சொல்லக்கூடாது நண்பர்களே. புரியுதுங்களா? அந்த டைமில் மட்டும் ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் வருது. ஏன் அவன் நல்லா பேசுகிறான்டா, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் என்ன பார்க்கும்போது நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தான் நீங்கள் பாருங்க, ஹீ இஸ் ஸ்பீக்கிங் வெல்லுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஹீ இஸ் ஸ்பீக்கிங் வெல். ஏன்னால் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் இதோட இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, அவன் நன்றாக பேசிக்கொண்டு இருக்கிறான். ஹீ ஸ்பீக்கிங் வெல், அவன் நன்றாக பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னதான் பேசிக்கொண்டு அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கொண்டாலும் நண்பர்களே, அந்த பர்டிகுலர் டைமில் ஒருத்தர் ஒரு ஆக்ஷனை செய்கிறாரு, அவன் நல்லா பேசுகிறான்டா அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடத்துல ஹீ ஸ்பீக்கிங் தான் சொல்லணும். ஹீ ஸ்பீக் சொல்லக்கூடாது. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் உட்பட. புரியுது நண்பர்களே? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சொல்கிறதுங்க, ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் கிராமர் ரூல். ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய ஒரு கிராமர் ரூல். இது நீங்கள் தியரட்டிக்கலாக இருக்க புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. எந்த புக்கில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்காது. புரியுதுங்க நண்பர்களே? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற அந்த பிளெயின் வெர்பை எங்கே போடணும், ஐஎன்ஜி ஃபார்ம் எங்கே போடணும், எப்படி இருந்தாலும் ரெண்டுத்துக்கு ஒரே டிரான்ஸ்லேஷன் தான் வருது. தமிழை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கு ஒரே டிரான்ஸ்லேஷன், ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய விதம் வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஹீ ஸ்பீக்ஸ் வெல்னு இருக்குங்களா, அதை நான் வந்து நெகட்டிவில் எழுதுனேன் அப்படின்னா ஹீ டசன்ட் ஸ்பீக் வெல்னு வரும். ஓகே, ஹீ டசன்ட் ஸ்பீக் வெல். ஓகே, ஹீ டசன்ட் ஸ்பீக் வெல். அதாவது ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை டசன்ட் அப்படின்னு பிரியும், ஸ்பீக்குன்னு இருந்தால் டோன்ட்டுன்னு பிரியும். இங்கே ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற அந்த எஸ் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால டசன்ட். ஓகே பாருங்கள், ஹீ டசன்ட் ஸ்பீக் வெல் அப்படின்னா அவர் வழக்கமாகவே நல்லா பேசுறதுன்னு அர்த்தம். அந்த டைமில் மட்டும் அவர் அந்த ஆக்ஷன் செய்யலை, வழக்கமாகவே அவர் பேசுறது நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஹீ டசன்ட் ஸ்பீக் வெல். அதுவே அந்த டைமில் மட்டும் அவர் நல்லா பேசலை, அவர் வழக்கமாக நல்லா பேசக்கூடிய ஆள் தான், ஆனால் இப்போ அவர் நல்லா பேசலப்பான்னு அந்த டைமில் மட்டும் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறீங்கன்னா ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் வெல்னு சொல்லணும். ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் வெல். ஹீ யூஸ்வலி ஸ்பீக்ஸ் வெல் பட் நவ் ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் வெல். அவர் வழக்கமாகவே நல்லா பேசுவார், ஆனால் இப்போ அவர் நல்லா பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? நல்ல இதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இப்போது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு போகும்போது இதுதான் சென்டென்ஸோட எண்டு. இப்படி தான் இதோட டிரான்ஸ்லேஷன் வரும். பேசுகிறான், போகிறான், வரான், சாப்பிட்றான், தூங்குறான் அப்படின்ட்டு. வழக்கமாகவே செய்கிறான்னா ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு V1 ஆர் V1 அந்த டைமில் மட்டும் செய்கிறாங்க அப்படின்னா பி வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். இதை செஞ்சான்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் பேசுகிறான், பேசினான். ஓகே, வெண்ட் போனான், அதாவது ஒரு ஆக்ஷனை செஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரோட் எழுதினான். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை செஞ்சான் அப்படிங்கிற டோனில் வரணும். செஞ்சான், செஞ்சாங்க, பாடுனாங்க, தூங்குனாங்க அப்படின்னு கடந்த காலத்தில் ஒரு டைம் பண்ண இன்சிடென்ட், வழக்கமாக பண்ண மாட்டாங்க. ஓகே பாருங்க, he spoke well, அவன் நன்றாக பேசினான். உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா he speaks well, plain verb வந்துருக்கு, அப்போது ரெகுலராகவே நல்லா பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி தானே இங்கே நம்ம பிளெயின் வெர்பு போடும்போது ரெகுலராகவே அவன் ஒரு ஆக்ஷனை கடந்த காலத்தில் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு வராது. he spoke well அப்படின்னா கடந்த காலத்தில் அவர் அந்த ஆக்ஷனை ஒரு டைம் செஞ்சார், அந்த பர்டிகுலர் டைமில், அவ்வளோதான். அதற்கப்புறம் செஞ்சதை பற்றி இது பேசாது. இதுதான் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அப்போ கடந்த காலத்தில் ஒருத்தர் வழக்கமாகவே அதை செஞ்சுருந்தார் அப்படின்னா அதுக்கு நம்ம வேறு ஃபார்மெட் வச்சுருக்கோம். நம்ம யூஸ் டு போட்டு யூஸ் பண்ணலாம், உட்டு வச்சு சொல்லலாம், புரியுதுங்களா? ஆனால் இதை வச்சு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த ஆக்ஷனை செஞ்சார், வழக்கமாக செஞ்சாரா? கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ். ஓகே, மறக்கக்கூடாது. இப்போது
இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். திரும்ப திரும்ப அதோட மீனிங் எந்த மாதிரி வருது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காந்துக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் நண்பர்களே நீங்கள் பேசிக்காக தெரிந்து கொள்ள வேண்டியது. கிராமட்டிக்கல் ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 அதெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? ரூல்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நீங்கள் யோசித்தாலே போதும், வேலை முடிஞ்சுது. ஒரு ஆக்ஷன் ஒருத்தர் செய்கிறான், வழக்கமாக செய்கிறானா சிம்பிள் V1 போடுங்க. அந்த பர்டிகுலர் டைமில் செய்கிறானா பீவர் கூட ஐஎன்ஜி போடுங்க, வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவள் பகல் நேரத்தில் தூங்குகிறாள். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நம்ம 2 ஆங்கிளில் சொல்லலாம். என்னென்னா, வழக்கமாகவே அவங்க பகல் நேரத்தில் தூங்குறாங்க அப்படிங்கிற சென்ஸில் சொல்கிறோம். இன்னொன்று, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம், உடம்பு முடியலையாட்டிருக்கு, ஏடா அவள் பகல் நேரத்தில் தூங்குறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகல் நேரத்தில் தூங்குறா இப்படி சொல்கிறோன்னா, அந்த டைமில் தான் அவங்கள நம்ம பார்க்குறோம், அந்த டைமில் தான் அவங்க தூங்குறத நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். அந்த டைமில் இந்த சென்டென்ஸை சொல்கிறோம். ஏடா மத்தியான நேரத்தில் தூங்குறா, மத்திய நேரத்தில் தூங்குறா, சில நேரம் மத்திய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம். நல்லா கவனிக்கணுங்க. இப்போது சென்டென்ஸ் ஒரே டோனில் தான் வருது. நம்மளோட சென்ஸ் என்ன, நாம் எதை இன்டென்ஷனலாக சொல்கிறோம், அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ நாம் இன்டென்ஷனல் சொல்லும் பொழுதே வழக்கமாகவே இப்படி தாண்டா தூங்குறா, என்னடா மத்திய நேரம் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இப்போ வழக்கமாகவே அவங்க செய்கிறத நீங்கள் அங்கே பேசுகிறீங்கன்னா சிம்பிள் என்ன பண்ணிடணும், அவள் பகல் நேரத்தில் தூங்குகிறாள் அப்படின்னா ஷீ ஸ்லீப்ஸ் டியூரிங் the daytime. During the daytime. பாருங்க, she sleeps during the daytime. She sleeps during the daytime. வழக்கமாகவே மத்திய நேரத்தில் தூங்குறா அப்படிங்கிற மீனிங்கில் போயிடும். அதுவே நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் தான் அவங்க அந்த ஆக்ஷனை செய்கிறாங்கன்னா இஸ் ஸ்லீப்பிங்னு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே, ஷீ இஸ் ஸ்லீப்பிங் டியூரிங் த டே டைம். ஷீ இஸ் ஸ்லீப்பிங். ஷீ இஸ் ஸ்லீப்பிங் டியூரிங் த டே டைம். ஷீ இஸ் ஸ்லீப்பிங் டியூரிங் த டே டைம். புரியுதுங்களா வித்தியாசம்? நாம் எதை நினைக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி தான் சென்டென்ஸை சொல்லணும். நாம் ஒரு சென்டென்ஸை சொல்லிவிட்டு அந்த சென்டென்ஸ் இந்த மீனிங்கில் தாண்டா போகும் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். அவங்க வேலை நேரத்தில் வேலை செய்கிறது இல்லை. வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டிரான்ஸ்லேஷனே நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது. வழக்கமாக அவங்க அந்த ஆக்ஷனை செய்கிறது இல்லை, செய்யலை கிடையாது. அவன் அந்த ஆக்ஷனை செய்யலை, அவன் ஒழுங்காக படிக்கலை, இப்படிலாம் சொன்னால் ப்ரெசண்ட்டில் வரவே வராது. இது பாஸ்ட். அந்த ஆக்ஷன் அவன் செய்யறது இல்லை. ஐயோ அவன் தூங்குறது இல்லைங்க, நைட்டு அவன் தூங்குறது இல்லை, இவன் சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, இப்படி சொன்னாலே வழக்கமாக அவங்க அந்த ஆக்ஷனை செய்யறது இல்லைங்கிறத நம்ம எப்படி இன்டென்ஷனாகவே சொல்கிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், அவங்க வேலை நேரத்தில் வேலை செய்கிறது இல்லை, நெகட்டிவ். வேலை செய்கிறது இல்லை. அப்போது தே செய்கிறது இல்லைன்னா வழக்கமாகவே செய்கிறாங்க, அதோட நெகட்டிவ் எழுதணும். தே டோன்ட் ஒர்க் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். நண்பர்களே, பார்க்குறக்கெல்லாம் இந்த டாபிக் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த கிராமர் புக்கை பார்த்து பார்த்து சிம்பிள் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இதெல்லாம் பெரிய மேட்ரு அப்படின்னு கேட்டால் அதுதான் மேட்ரு, அதுதான் டாபிக். பேசிக்காக இதிலே நிறைய பேர் தப்பு பண்ணும் பொழுது நம்ம பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட பேசிக்காக ரொம்ப வீக்காக இருக்கே. புரியுதுங்களா? இது எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான் நண்பர்களே. பேசிக் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு. அதனால தான் நான் இதையே வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். சரி பாருங்கள், தே டோன்ட் ஒர்க் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவங்க வேலை நேரத்தில் வேலை செய்கிறது இல்லை, சும்மா கதை பேசிட்டு வேலையை செய்கிறது இல்லைங்க. தே டோன்ட் வழக்கமாக செய்கிறது இல்லை. அதனால் இந்த பர்டிகுலர் V1 ஃபார்மெட்டை நெகட்டிவில் போட்டாச்சு. தே டோன்ட் ஒர்க் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். தே டோன்ட் ஒர்க் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவர் டீ குடிக்கிறார். இது 2 ஆங்கிளில் நான் சொல்கிறேன், 2 ஆங்கிளில் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து எம்டிக்காகவோ இல்லாட்டி சேர்மன் யாருக்கோ வெயிட் பண்ணுறேன். டக்குன்னு இப்போ போகிறேன், கதவை திறக்கிறேன், டீ குடிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு எனக்கு பின்னாடி வர்றாங்க. என்னடா அவர் டீ குடிக்கிறாரா, அவர் டீ குடிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது அந்த பர்டிகுலர் டைமில் நான் ஓப்பன் பண்ணும்போது அவர் டீ குடிக்கிறார், நைஸாக வந்து நின்றுட்டு டீ குடிக்கிறாரா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இது அந்த டைமில் தான் நடக்குது. அப்போது பாருங்கள், he is drinking tea. he is drinking tea. he is drinking tea. இப்போ நான் பார்க்கும்போது அவர் டீ குடிக்கிறார்.
அதுவே வழக்கமாக ஒரு டீ குடிக்கிற ஒரு ஹேபிட் வச்சுருந்தாரு எப்படி சொல்லுவேன்? ஹீ ட்ரிங்க்ஸ் டீ. ஹீ ட்ரிங்க்ஸ் டீ. அது அப்படியே மீனிங் மாறிடும். அப்போது நாம் என்ன சொல்ல வரோம் நண்பர்கள்? அதுதான் நண்பர்களே முக்கியம். திரும்ப திரும்ப அதான் நான் சொல்ல வரேன். ஓகே. என் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. அதாவதுங்க நல்லா கவனிக்கணுங்க. எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறது எங்கள் அப்பாவோட ப்ரொஃபஷனாக இருக்குது அப்படின்னா, மை ஃபாதர் டிரைவ்ஸ் அண்ட் ஆட்டோ அப்படின்னு நான் சொல்லலாம். மை ஃபாதர் டிரைவ்ஸ் அண்ட் ஆட்டோ. மை ஃபாதர் இஸ் அண்ட் ஆட்டோ டிரைவர் அப்படி கூட சொல்லலாம். ஓகே பாருங்கள், மை ஃபாதர் டிரைவ்ஸ் அண்ட் ஆட்டோ. அவர் அந்த ஆக்ஷனை செய்கிறாரு, வழக்கமாக அவர் தான் செய்கிறாரு. எங்கள் அப்பா இப்போது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆட்டோ வச்சுருக்கிறாரு. சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா அந்த டைமில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஆட்டோ வாங்கி சும்மா ஓட்டுறாரு. நான் உடனே சொல்லுவேன், வச்சி எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாருரா. ஆமாம், இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்தோம், எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தோம், அவரோட ஆட்டோ வாங்கி எங்கள் அப்பா ஓட்டுறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க பண்ணுறாங்க. ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னாலும் இதுதான், அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆக்ஷன் செய்கிறாரு அப்படின்னாலும் இஸ் டிரைவிங். புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். மை ஃபாதர் இஸ் டிரைவிங் அண்ட் ஆட்டோ. இப்போ ஓட்டுறாரு, வழக்கமான வேலை கிடையாது. நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கிறேன். இது உங்களுக்கே தெரியும், இது என்னோட வழக்கமான ஒரு ஹேபிட். நான் வழக்கமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஐ டீச் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, ஐ டீச் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஐ டீச் ஸ்போக்கன் இங்கிலீஷ். புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோதான் கான்செப்ட். அப்போது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று தான், அதனால ட்ரான்ஸ்லேஷன் ஒரே மாதிரி வருதுடா, அப்போ எதை வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம்னா மீனிங் வராது, மீனிங் மாறிவிடும். புரியுதுங்களா? ரைட், ரொம்ப ஈஸி தான் நண்பர்களே. இப்போது சிம்பிள் பாஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. தினேஷ் என்னிடம் பேசினான். தினேஷ் என்னிடம் பேசினான். இது கடந்த காலத்தில் நடந்த சம்பவம். அதாவது நண்பர்களே, கடந்த காலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்சு போச்சு. அதனால தான் பேசுனா அப்படிங்கிற டோனே கொடுக்குறோம். பேசினான் அப்படின்னா அந்த ஆக்ஷனை செஞ்சான், அவ்வளோதான். அதற்கும் ப்ரெசண்ட்டுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போது இந்த ஆக்ஷனே கடந்த காலத்தில் அவர் ரிப்பீட்டடாக சரியான அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த பீரியடில் செஞ்சுருந்தாருன்னா நம்ம வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஆனால் சரியான பீரியடில் இல்லை, பட் அதை வந்து வழக்கமாக இல்லை, திரும்ப திரும்ப ஒரே நாளில் செஞ்சு கூட முடிச்சிருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், செவரல் டைம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வார்த்தைகளை. பட் பொதுவாக ஒருத்தர் கடந்த காலத்தில் அந்த ஆக்ஷனை செஞ்சாருப்பா அப்படின்னு பொதுவாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளாக நண்பர்களே, சிம்பிள் V2 போட்டு வேலையை முடிச்சிருங்க. தினேஷ் என்னிடம் பேசினான். ஓகே, தினேஷ் என்னிடம் பேசினான். ஸ்போக் டு மீ, ஸ்போக் வித் மீ. ஸ்போக் டு மீ அப்படிங்கிறது மோர் நேச்சுரல், அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸ்போக் வித் மீயும் கரெக்ட். பாருங்கள், தினேஷ் ஸ்போக் டு மீ. தினேஷ் நேற்று என்னிடம் பேசினாங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா, காலத்தை சொல்லக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். தினேஷ் ஸ்போக் டு மீ, அந்த காலத்தை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தையை கடைசியில் போட்டுக்க வேண்டியதான். எஸ்டர்டே, ஏன்னா ஒரு அட்வர்ப் தானே. தினேஷ் ஸ்போக் டு மீ எஸ்டர்டே, கரெக்டு. தினேஷ் ஸ்போக் டு மீ லாஸ்ட் இயர், கரெக்டு, தப்பு கிடையாது. தினேஷ் ஸ்போக் டு மீ நவ் சொல்லக்கூடாது, ஏன்னா நவ் நீங்கள் ப்ரெசென்ட் கூட வந்துடும். ப்ரெசென்ட்டையும் பாஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இந்த மாதிரி சொல்லணும்னா தினேஷ் ஸ்போக் டு மீ ஜஸ்ட் நவ்னு சொல்லிக்கலாம், ஏன்னா ஜஸ்ட் நவ்னாலே நடந்து முடிந்த சம்பவத்தை பற்றி பேசுறது. ஓகே ரைட். மகிமா லோன் வாங்கினா, ட்ரான்ஸ்லேஷன் எப்படி முடியுது, கடைசி வார்த்தை தான் பார்க்கணும். வாங்கினாள். மகிமா டுக் அ லோன், அவ்வளோதான். மகிமா டுக் அ லோன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கடந்த காலத்தில் ஒரு டைம் என்ன பண்ணாங்க, அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க. இதுவே நீங்கள் அன்றைக்கி பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போனது மகிமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, லோனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து அந்த ஆக்ஷனை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் போனப்போ அந்த ஆக்ஷனை அவங்க செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படின்னா மகிமா வாஸ் டேக்கிங் அப்படிங்கிற பாஸ்ட்டு கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கணும். கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை ஒருத்தங்க பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணி கொண்டு இருந்தார்கள், இதான் ட்ரான்ஸ்லேஷன். பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஒரு ஆக்ஷனை செய்து கொண்டு இருந்தார்கள், இதுதான் ட்ரான்ஸ்லேஷன்.
தூங்கி கொண்டு இருந்தான், தூங்கி கொண்டு இருந்தான். இந்த 3 வார்த்தைகளும் வரணும். அப்போ தான் பாஸ்ட் கண்டினியூஸ்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சாப்பிட்டு கொண்டு இருந்தான், சாப்பிட்டு கொண்டு இருந்தான். நடந்து கொண்டு இருந்தார்கள், நடந்து கொண்டு இருந்தார். வெறும் கொண்டு இருந்தார்கள்லாம் மீனிங் வராது. வெறும் இருந்தார்கள்லாம் மீனிங் வராது. அந்த ஆக்ஷனை செய்து கொண்டு இருந்தார்கள், அந்த ஆக்ஷனோட சொல்லணும். பாடிக்கொண்டு இருந்தான். 3 வார்த்தை வரணும். அப்போ தான் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? ரைட். என் மகள், என்னோட பொண்ணு இந்த காலேஜில் தான் படித்தா, இந்த காலேஜில் தான் படித்தா. பாஸ்டில் முடிவடைந்த ஒரு ஆக்ஷன். மை டாட்டர், மை டாட்டர் ஸ்டடீட் in this college. My daughter studied in this college. My daughter studied in this college. My daughter studied in this college. ரொம்ப சிம்பிள் தான். அது நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், போனோம் ஒரு ஆக்ஷனை செஞ்சோம். ஓகே, we visited that hospital. We visited that hospital. We visited to that hospital. தப்பு, வரவே வராது. விசிட் வந்தால் 2 போடக்கூடாது. We visited that hospital. We visited that hospital. கடைசியாக ஒன்று பாருங்கள். அதிகாரி எங்களை பாராட்டினார். வழக்கமாகவே பாராட்டுவாரா? அந்த டைமில் அவர் அந்த ஆக்ஷனை செஞ்சார் அப்படின்னா the officer praised us. The officer praised us. The officer praised us. The officer appreciated us. The officer congratulated us. ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இதுதான் இருக்கக்கூடிய அர்த்தம். அதுவும் நீங்கள் என்ன பார்க்கணும், கரெக்டாக இது பாஸ்டா V2வா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த கடைசி என்ன சென்டென்ஸாக இருந்தாலும் கடைசி வார்த்தை தான் பார்க்கணும். இந்த கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் வருதா, வாக்டு வருதா, இஸ் வாக்கிங் வருதா, வாஸ் வாக்கிங் வருதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது எல்லா வேர்ப் ஃபார்மெட்டுக்கும் பொருந்தும். ஒரு சென்டென்ஸோட கடைசி வார்த்தையை பார்க்குறது நம்ம என்ன டென்ஸில் இருக்குது, என்ன வேர்ப் ஃபார்மெட் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. ஓகே நண்பர்களே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிதுங்களா? நல்லா என்ன பண்ணுங்கள், ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த புரிதல் இருந்தால் தான் தப்பு இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சரியான சென்டென்சஸை ஃபார்ம் பண்ண முடியும். ரைட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்திருக்கிற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நண்பர்களே. தேங்க்யூ.